இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் அது கூடவே என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைக்குள்ள லஞ்சில் ஆயில் கம்மியாக காளான் வறுவல், காரமும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த மஷ்ரூமில் நிறைய விட்டமின் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நிறைய மினரல்ஸ். இதில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதில் ஃபைபரும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்திக்கலாம். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. எதனாலன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது உதவும். இதில் நார் சத்து நமக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கும். மொத்தமாக இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது கூடவே முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காயிலே நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் கால்சியம், ஃபாஸ்பரஸ் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதில் நார் சத்தும் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்துட்டு நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், பிளட் சுகரை நல்லா ரெகுலேட் பண்ணும். இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது முருங்கைக்காய் மட்டும் இல்லை, கீரை, சூப் அந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது நம்ம ஸ்கின் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவுது. முடி அவ்வளோக்கு உதிராது. முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். இது கூடவே கொஞ்சம் தக்காளி ரசம், மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் இருக்கனால இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். கொஞ்சம் சோறு, இதிலிருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கஞ்சியை வடிச்சிட்டு அந்த சாதத்தை எடுத்துக்கலாம். குக்கர் சாதம் சாப்பிடும்போது வெயிட் கூடும், சுகர் லெவலும் ரைஸ் ஆகும். அப்படி சுகர் லெவல் ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிரண்டை துவையல் பண்ணியிருக்கேன். இந்த பிரண்டையில் நிறைய கால்சியம் இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ், பாஸ்பரஸ், மினரல்ஸ், மக்னீஷியம், அயர்ன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பைல்ஸை குணப்படுத்தும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். அதனால் இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும், அதாவது மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். ஏன்னா ஜீரண சக்தி அதிகரிக்கிறனால மலச்சிக்கலே வராது. அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற ஹை கால்சியம் வந்துட்டு நம்ம எலும்பில் ஏதாவது ஃப்ராக்சர் இருந்தால், வலி, வீக்கம், அப்புறம் ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரண்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சீக்கிரமாக குணமாகும். தொடர்ந்துன்னா அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி 2 தடவையாவது இதை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வயிற்றில் இருக்கிற புண்ணு கூட குணப்படுத்தும். மொத்தமாக இதை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது கூடவே கொஞ்சம் காய்கறி சூப். இதில் கேரட், பீன்ஸ், குடமிளகா போட்டிருக்கேன். இதில் நிறைய நார் சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பிளட் சுகரை நல்லா கம்மி பண்ணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது உதவும். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் கூடவே நம்ம ஃபைபர் சத்து நிறைஞ்சதாகவும், கொஞ்சம் ப்ரோட்டீனும், கொஞ்சம் விட்டமின்ஸும் கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் வந்துட்டு நல்லா மெயின்டைன் ஆகும். அது இல்லாமல் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சுகரையும் நல்லா கம்மி பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். லஞ்ச் கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.